இப்போ ரயில்வே ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா ஐ ஷேப்பில் வடிவமைச்சிருக்காங்க. எதனால பர்டிகுலராக இந்த ஐ ஷேப்பில் வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பெண்டிங்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பெண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஏதாவது ஒரு லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து வளைவாக மாறும். ஸோ இந்த மாதிரி வந்து பெண்டிங் லோடு அந்த இடத்துல கிரியேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐ ஷேப்பை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அதில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பை வந்து ஐ பீம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஐ செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐ செக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு பெண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெண்டிங் ஆகிறத தடுக்கக்கூடிய மிகச்சிறந்த டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஐ செக்ஷனில் இந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 2 காம்பனண்ட்டாக நம்ம பிரிக்கலாம். ஸோ ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய பார்ட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ளான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய பார்ட்டை பார்த்தீங்கன்னா வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளான்ச் மேலே தான் ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்படி ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளான்ச் மேலே தான் படும். ஸோ இதை வந்து ஒரு கம்ப்ரசிவ் லோட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த ஹரிசாண்டல் மெம்பர் மேலே இந்த ட்ரெயினோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து கம்ப்ரசிவ் லோட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃப்ளான்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ரசிவ் லோடை தாங்கக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ அதனால இந்த இடத்துல பெண்டிங் வந்து கிரியேட் ஆக வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த வெப் என்ன பண்ணுது அப்படின்னா ஷியர் லோடை வந்து தடுக்குது. ஷியர் லோட் அப்படிங்கிறது பேரலாக ஆப்போசிட் டைரக்ஷனில் உருவாகக்கூடிய ஃபோர்ஸு. ஸோ ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஷியர் லோடும் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷியர் லோடு கிரியேட் ஆகும்போது வெப் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஷியர் லோடை ரெசிஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. ஸோ இந்த ஐ செக்ஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இருந்த ரயில்வே ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ இந்த ரயில்வே ட்ராக்ல இருக்கக்கூடிய அந்த ஐ செக்ஷன் பீம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரென்த்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்துது. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ட்ரெயின் ஆனது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ இந்த ஐ செக்ஷன் நம்ம பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டீரியலை நம்ம கம்மி பண்ணலாம். அதன் மூலம் அந்த ரயில்வே ட்ராக்கோட வெயிட்டை நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஸோ லோடு டிஸ்ட்ரிபியூஷனை ஈவனாக வச்சிருக்கனால அந்த லோடுனால எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கிரியேட் ஆகிறது இல்லை. ஸோ இதன் காரணமாக தான் ரயில்வே ட்ராக் ஆனது ஐ செக்ஷனால் வடிவமைக்கப்படுது.